ஐபிஎல் 2026 இந்த சீசன் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு. என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தா, தோனி பங்கேற்காத ஒரு சீசன், ஒரு போட்டியில கூட பங்கேற்காத ஒரு சீசன். அவரு ஓய்வும் அறிவிக்கல, அவருக்கு காயமும் படல, பட் எதனால விளையாடல அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிய வரல. கடைசியா தான் தெரிஞ்ச வச்சு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு சென்னை அணிக்கும் தோனி அவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான புரளி பேசப்பட்டது. அது ஒரு ரீசனா இருந்தாலும் தோனி ஏன் விளையாடல, விக்கெட் கீப்பிங் சாய்ஸ்ல வந்து கொஞ்சம் சத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தோனி உள்ள வரவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்ல ஹர்திக் பாண்டியா இருக்கும் பொழுது சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் ஒரு கப்பு வின் பண்ணாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா தலைமையில இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல மும்பை இந்தியன்ஸ் உள்ள வந்தாங்க. எல்லாராலையுமே மும்பை இந்தியன்ஸ் தான் கப்பு ஜெயிக்கிற ஒரே டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த டீம் மட்டும்தான் பவுலிங் சரி பேட்டிங் சரி. ஆமா, உண்மைதான், எல்லாமே பலமான டீம் தான், அதுல எதுவும் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. ஆனா அவங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை காமிக்கல, டீம் காம்பினேஷன் செட் ஆகல, கோஆர்டினேஷன் இல்லை. இதுதான் அவங்க டீம் வந்து வெளியேறதுக்கான முக்கியமான காரணம். அது ஒரு புறம் இருக்க, எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தோம், நிறைய பேரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவங்க தான் டாப் 3ல இருக்காங்க. இப்ப டாப் 3ல இருக்க டீம் யாருன்னா ஆர்சிபி, அப்கோர்ஸ் லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன். அப்ப அவங்க ஆர்சிபி வந்துட்டாங்க, ஜிடி வந்துட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்துட்டாங்க. ஜிடியும் எஸ்ஆர்ஹெச்சும் வர மேக்சிமம் டாப் 4க்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஆனா அது எல்லாமே, அதாவது என்ன விஷயம்னா, நீங்க இந்த டீம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த டீம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ஓகேவா? அது எப்படி வேணாலும் ஆகலாம். அன்னை டேல அந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது பொறுத்து தான். அது மாதிரியான விஷயங்கள் தான். ஜிடில சுப்மன் கில்லும் சாய் சுந்தர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணவே இல்லை ஒரு 4-5 போட்டியில. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எலிவேஷன் பயங்கரமா இருந்தது, அந்த டீமையும் மேல கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுவரையும் குவாலிஃபை ஆன டீம் 3, எலிமினேட் ஆன டீம் 3. எலிமினேஷன் ஆன டீம் மும்பை, எல்எஸ்ஜி, சென்னை. குவாலிஃபை ஆனது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதுல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஏன்னா மும்பை வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து கப்பு ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஒரு டைம் கூட நடந்தது இல்லை. நம்ம என்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த சீசன் நடந்திருக்கு. யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அவங்க தான் மேல வந்திருக்காங்க. கிங்ஸ்லாந்து இப்ப இனிமேலுக்கு இந்த 4th பொசிஷனுக்கு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கிங்ஸ்லாந்து பஞ்சாப் அண்ட் ஆர்ஆர். கிங்ஸ்லாந்து பஞ்சாப் வந்து 13 பாயிண்ட் இருக்காங்க, ஆர்ஆர் வந்து 14 பாயிண்ட் இருக்காங்க. இப்போ ஆர்ஆர் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா த்ரூ தி பிளே ஆஃப். இப்போ உங்களுக்கு கிங்ஸ்லாந்து பஞ்சாப் ஜெயிச்சா கூட 15 பாயிண்ட் தான் போவாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது கிங்ஸ்லாந்து பஞ்சாப் போகணும்னா ஆர்ஆர் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல தோக்கணும். சப்போஸ் கிங்ஸ்லாந்து பஞ்சாப் ஜெயிச்சு ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா ஆர்ஆர் தான் பிளே ஆஃப்ல போவாங்க. கிங்ஸ்லாந்து பஞ்சாப் வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே வந்துருவாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து 2026 இன்னும் எவ்வளவு சுவாரஸ்யங்களை கொண்டு வருது.